எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஆகாவளி மார்க்கெட்டை பத்தி பேசுறத விடவும், முதல்ல மிகவும் முக்கியமான லட்சாதிபதி ஆவதற்கு நீங்கள் வாங்கிய ஷேர் என்ன அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டைல்ல டெய்லி ஒரு 1000, 2000 சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களை வாங்கி டெய்லி ஒரு 1000, 2000 கிடைக்குதான்னு பார்ப்பேன். குடுக்கலையா? நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி டெலிவரி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவன் டிவிடெண்டாவது குடுப்பானே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஆனா அது டிவிடெண்ட் குடுக்கறதுக்குள்ளேயேவும் அந்த ஷேரினுடைய மேல வரும் பொழுது புடிச்சு வித்து விட்டுருவேன். ஸோ எப்படியோ ஒரு 1000, 2000 வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கையில, கம்பல்சரி நெறைய பேர் வந்து லட்சாதிபதி ஆவதற்காக வாங்கிய ஷேர் அப்படின்றது தனியா ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுலயும் நெறைய பேர் வந்து டெய்லி காசு வந்தா போதும் ஷேர் மார்க்கெட்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் சான்ஸ் போயிடுச்சே அப்படின்னு மிஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பல பேர்த்தினுடைய லாபம் வீணாக போயி, பல ஷேர்கள் கீழ அடிவாரத்துல வந்து விழுந்திருக்கு. லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு தான் பல பேர் பல ஷேர்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாரி அவங்களுக்கு பல லட்சம் லாபத்திலலாம் இருந்தது 2024, 25 வரைக்கும். அதுக்கப்புறம் பல்வேறு ஷேர்கள் என்பது இறங்கிவிட்டன. அதனால 2, 3 வருடங்களுக்கு முன்னாடி அடடா லட்சாதிபதி ஆனது மிஸ் ஆகி போச்சேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அவங்க என்னென்ன பங்குகளை நினைச்சிருந்தாங்களோ அவைகளே கீழே வந்து விழுந்திருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா, அடடா கோடீஸ்வரம் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது 500 ரூபா பக்கத்துல போய்கிட்டு இருந்தது. ஐடிசி மட்டுமா எத்தனையோ குரூப் பங்குகள், அதானி குரூப்பை சார்ந்த பங்குகள், ஏடிஜிஎல்னு ஒருத்தன் அவன் என்னமோ 4000 ரூபாய்க்கு சிக்காத சரக்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க்னு ஒருத்தன் ரிப்போர்ட் எடுத்து போட்டான். அப்போ உளுந்தவன் தான் அவன் பாட்டுக்கு 700 ரூபாயில சமத்து பயனாட்ட சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயம் பல பங்குகள் ஆல்ரெடி பல பேர்த்த லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. அந்த பங்குகள்லாம் மறுபடியும் மேல இருந்து கீழே வந்து உழுகும் அப்படின்றது கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை. அதுக்கு எத்தனையோ பங்குகள உதாரணமா சொல்லலாம். டிவிஎஸ் மோட்டார்லேருந்து ஆரம்பிச்சு, இப்ப வந்திருக்கக்கூடிய குப்பிட்லிருந்து ஆரம்பிச்சு, எத்தனையோ பங்குகள் அந்த மாரி லட்சாதி. ஸோ நீங்க லட்சாதிபதி ஆவதற்காக வாங்கிய ஷேர் என்ன? சரி, ₹1,00,000 மேல சேர்த்திட்டாவே அவங்க வந்து லட்சாதிபதி. அப்ப அந்த ₹1,00,000 சேர்த்தறக்கு வெறும் ₹10,000 பணத்த போட்டு அந்த பணத்துக்கு வாங்கிய ஷேர்கள் 1,00,000 தாண்டும் பொழுதோ அது நடக்கிறது ரொம்ப ரேர். சமீபத்துல குப்பிட்டுன்னு ஒரு பங்கு, அது மாதிரி நிறைய பங்குகள் பண்ணியிருக்கான். ஆனா, அது வந்து கடல்ல கைய விட்டு ஒரு மீன பிடிக்கிற மாரி தான். ரொம்ப கஷ்டம். 6000 ஷேர்ல எவன் அப்படி ஏறுறான் அப்படின்றது. பட் எனிவே அதையும் பண்றவங்க இருக்க தான் செய்றாங்க. அல்லது ஒரு ₹50,000 பக்கத்துல பணத்த போட்டு, இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு முன்னணியில் இருக்கக்கூடிய 40, 50 பங்குகள் தன்னுடைய பழைய உச்சிய போய் திரும்பி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்பது இருந்துச்சுனாவே, அவன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 50%, 100% திரும்பி ஏறக்கூடிய கெப்பாசிட்டி என்பது பல பங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த கல்யாண் ஜுவல்லரி திரும்பி ஏறுவானா இல்லையா அப்படின்னு பல பேர்த்திட்ட போய் நம்ம கருத்து கணிப்பு கேட்டோம்னு வச்சுங்களேன், சில பேர் என்னம்பாங்க, லாபம் செய்யக்கூடிய பங்கு என்னைக்காவது ஒரு நாள் போய் பழைய ஹை தொட்டாலும் தொடும் அப்படிம்பாங்க. சில பேர் இல்லைங்க அதெல்லாம் எங்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனிவே அந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரினுடைய தற்போதைய விலையிலிருந்து அதனுடைய பழைய ஹைய போய் தொடர மாதிரி இருந்தால் கூட கிட்டத்தட்ட 115% என்பது ஏற வேணும். அப்ப இது மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு சில பேர் வெறும் போடுறது 50,000 ரூபாய் தான். ஆனா ஒரு லட்சாதிபதியாக என்னைக்காவது போய் தொடும்போது மாறிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து முன்னணி பங்குகள்ல டைட்டன், தங்கமயில் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ டைட்டன் ஒரு முறை சரிவடைந்த பொழுது அவன் தன்னுடைய லோ பிரைஸ்லேருந்து பழைய ஹையை போய் தொடுறதுக்கு ஆல்மோஸ்ட் 30% கீழிருந்து மேல் நோக்கி ஏறி போயிருக்கான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நம்ம போடுற காசே ஆல்மோஸ்ட் ஒரு 70,000க்கு மேலே போடும் பொழுது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு விதமான பங்குகளை கண்டுபிடிச்சு முதலீடு என்பது பண்றாங்க. இன்னும் சில பேர் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு லட்சாதிபதி ஆனவங்களாம் இருக்காங்க. அந்த கேட்டகரியில் வந்து நம்ம யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப குறிக்கோளாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நண்பர்களே, நீங்கள் லட்சாதிபதி ஆவதற்கு அப்படின்னு வாங்கிய ஷேர்கள் என்ன
சமீபத்தில் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இப்ப இந்த மார்க்கெட்டை பத்தி பேசுவோம். எப்படி ஒரு ஆகாவளித்தனமாக ஆசையா நம்ம இருந்துகிட்டு இருந்தோம், நம்ம ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி நேற்றும் இறக்கம், இன்னைக்கும் 205 பாயிண்ட் வீழ்ச்சி. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ் ஈரானுடைய வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த பசங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வரும்பொழுது ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து விட்டுறாங்க. நான் அப்பவே நினைச்சேன், கரெக்டா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும்பொழுது நம்மளை பாடா படுத்துவானே இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு, அவனுக்கு மட்டும் சந்தோஷமா புதிய புதிய உச்சங்களுக்கு போய் பணம் சம்பாரிச்சு ரொம்ப அமோகமா இருப்பானுங்க. ஆனா நம்ம மார்க்கெட் மட்டும் இப்படி இருட்டுக்குள்ள கருப்பு பூனை தேடிக்கிட்டு தெரியுது. ஸோ ஆக மொத்தம் கரெக்டா நம்மளுடைய நிஃப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து தொட்ட உடனே இந்த மாதிரி 100-200 பாயிண்ட் என்பது இறங்கிருக்கு. ஸோ புத்திசாலி ட்ரேடர்கள், பல ட்ரேடர்கள், பெரிய பொசிஷன் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள் பெரும்பாலும் எதுக்கு புட் ஆப்ஷனை வாங்கி ஹெட்ஜ் பண்ணிக்குவோம், எங்கேயாவது மேலே ஏறாம தொப்புன்னு கீழே 1000 பாயிண்ட் விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹெட்ஜிங் பண்றதை பத்தி நினைச்சுக்குவாங்க. ஸோ இது போன்ற ஹெட்ஜிங் செய்திகள் இதுக்கு முன்னாடி ஒரு மே மாசத்துல வந்திருந்தது. பல பேர் ஹெட்ஜிங் பற்றிய நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப பழையபடி மறுபடி ஹெட்ஜிங் சம்பந்தப்பட்ட நியூஸை வாசிக்க வேண்டிய இடமாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்திருக்கு. ஏன்னா அவன் தாண்ட மாட்டேன்றான். ஒரே ஜம்பா 300-400 பாயிண்ட் ஜம்ப் பண்ணி தாண்டி போக வேண்டியது தானே. கரெக்டா வந்து அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த நேரத்துல அதானி என்டர்பிரைசஸ், அதானி அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் 15,000 கோடி பணம் என்பது புரட்டி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு செய்தி. அதாவது இப்ப பல்வேறு ஸ்டாக்குகள், ஐடி ஸ்டாக்ஸ் முதல் கொண்டு ஏகப்பட்ட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கூட சிலதெல்லாம் இறங்கி வந்திருந்தது. ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து பேங்க் எஃப்டி ஆல்மோஸ்ட் 7%, 6% ஒரு வருஷத்துக்கு தர்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்குகளுமே இப்ப டிவிடெண்டுகள் தர்றாங்க. அது வந்து பேங்க் எஃப்டி ரேட்ஸ் பக்கத்துல வருது. இருந்தாலும் அதுல ஒரு கேட்ச் இருக்கு. ஏன்னா பேங்க் எஃப்டில நம்மளுக்கு மார்க்கெட் ரிஸ்க் என்பது இல்லை. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு பேங்க்ல 5 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கேரண்டி என்பது இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அது மேலையும் போலாம். அதாவது நீங்க டிவிடெண்ட் வாங்குறதுக்காக ஒரு 3 மாசமோ 1 வருஷமோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. டிவிடெண்ட் வர்றதுக்குள்ளேயே அந்த பங்கினுடைய விலையே 40-50% கூட போலாம். 4%க்கு ஆசைப்பட்டு 40% வருமானம் வந்தாலும் வரும். ஆனா அதே 4%க்கு ஆசைப்பட்டு 40% இறங்கினாலும் இறங்கிடும். இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரிஸ்க்ல வருது. ஸோ விப்ரோ ஷேர் முதல் கொண்டு எத்தனையோ ஷேர்கள் தற்போது விலை சரிவடைந்திருக்கிறதுனால அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் எஃப்டிஸ் பக்கத்துல வருது. பட் இருந்தாலும் இது போன்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு கடும் சரிவடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படா திரும்பி ஏறுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஷேருமே கீழே இறங்கிட்டு திரும்பி ஏறணும் அப்படின்னா இப்படி ஒரு வி மாதிரி போடணும். அதே மாதிரி உச்சாணி கொம்புல போய் நம்ம வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு அடையாளமா இருக்குன்னா இப்படி ஒரு மொட்டைப்பாறை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வாங்கி ஒருவேளை பங்குகளை கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஓகே, நம்ம உச்சாணி கொம்புல வாங்கியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்கிய பிறகு அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த விலை ஏறிச்சு, ஒரு வி போட்டுச்சுன்னா பிரைஸ் ரெக்கவரி ஆயிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் என்ற பங்கு சமீபத்தில் கீழே விழுந்திருக்கு. இவன் வாழ்க்கையில் என்னைக்கு திரும்பி ஒரு திருப்பு முனை வரும் என்பது இப்போது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த இடத்திலிருந்து இந்த பங்கினுடைய விலை என்ன ஆகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இது வேணா ஒரு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்ல என்னைக்கு மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கோ, இதுக்கு மேல் இங்கு இடம் இல்லை, பாதை இல்லை அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவானுங்க. அது மாதிரி ஏதாவது இந்த கேபிஐடி டெக்னாலஜில நடக்குதா இல்லையான்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லட்சாதிபதி ஆகணும்னா ஏதாவது ஒரு பங்குல பணத்தை போடுறோம் அப்படின்னா அது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கணும், அல்லது அது மாதிரியான பங்குகளை கண்டுபிடிக்கணும், அல்லது நிறைய பேர் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வந்து இந்த செக்டரை சார்ந்த பங்குகள் ஏறுமோ, அந்த செக்டரை சார்ந்த பங்குகள் ஏறுமோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஏக்யூஎஸ் லிமிடெட் என்ற பங்கு ஏவியேஷன் ரிலேட்டடான பங்கு. பொதுவாகவே இந்த ஏர்போர்ட் ரிலேட்டடு, ஏவியேஷன் ரிலேட்டடு, இந்த மாதிரி ப்ரீமியம் செக்டரில் இருக்கவனுங்கெல்லாம் திடீர்னு பார்த்தா பெருசாக ஏறுவானுங்க. கடனாக இருக்கும் இத்தனைக்கும்.
இருந்தாலும் பெருசா ஏறுவாங்க. அப்புறம் பார்த்தா குப்புன்னு பெருசா கீழ விழுந்துருவாங்க. அந்த மாரி பல்வேறு நாடுகள்ல நடக்குது. ஸோ தற்போதைக்கு இந்த ஏகேஎஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில ரூ. 115 ரூ. 260 என்பது வந்திருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய வருமானம் என்பது போன குவார்டர் வரைக்கும் நஷ்டம் என்பது குடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது இருக்கக்கூடிய செக்டர் ஒரு பிரீமியம் ஏவியேஷன் செக்டர் அப்படின்றதுனால, அப்படி இப்படின்னு மேல கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டாக். இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட்ல இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னும் ஒரு முக்கியமான பங்கு ட்ரெண்ட் ஷேர். அப்பளையா கூட பத்தி பேசிட்டு இருந்தோமே. கீழ சரிவடைந்த பங்கு எப்போ ஒரு வி ஷேப்ல ரெக்கவரி ஆகுறானோ, அப்பதான் ரெக்கவரி ஆவான் அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வரும். கொஞ்சம் கூட ஏறாம கடப்பாரை தூக்கி கிணத்துக்குள்ள போட்ட மாதிரி கீழே போச்சுன்னா யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஓ, இந்த ஸ்டாக் ஏறும் அப்படி. மேபி புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க கீழே விழுந்துகிட்டே இருக்கையில லேசா இப்படி வந்தோடனே ஓ திரும்பி ஏறிடுமான்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணம் போட்டவங்களுக்கு தெரியும், நம்மளை பாடாப்படுத்தி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் தான் வி ஷேப் போட்டு மேலே வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஓஹெச்எல்சி கான்செப்டில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்னுடைய ஹையை வந்து ஒரு 4-5 பாராவது தாண்டுனானா தான் இந்த வி ஷேப் என்பதே வரும். அப்போதான் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டாவது வரும். அப்படிதான் தொடர்ந்து சரிவடைந்து கொண்டிருந்த இந்த ட்ரெண்ட் ஷேர்ல ஒரு வி ஷேப் என்பது சமீபத்தில் தான் வந்தது. அது எவனுக்கோ பிடிக்கல. எந்த மகராசனும் என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு வி ஷேப் போட்டு ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருந்தோன்னே ஓகே, ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டா கூட பல பேர்த்த மறுபடியும் லட்சாதிபதி ஆக்கிடும். ஏன்னா பழைய ஹை வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60% தள்ளி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 60% தள்ளி இருக்குன்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு பக்கத்துல நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா கூட அது மறுபடியும் ஒருவேளை தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தா அது லட்சாதிபதியாக மாற்றிவிடும். அப்படி பல பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க ஆசையில இடி உழுகிற மாதிரி பாவம் இந்த ட்ரெண்ட் ஷேரை நேற்று கொடுத்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துன்னு இறக்கி விட்டாங்க. ஸோ அதனுடைய முடிவு என்பது பல பேர் லட்சாபதி ஆகிறதா வேண்டாமான்ற அந்த முடிவு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எங்கன்னா அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகி ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாவம் இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி தன்னந்தனியா நம்ம மார்க்கெட்டை மேலே இழுத்துக்கிட்டு வந்தது. கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து தொட்ட உடனே கரடிக்கு நினைச்சிருக்கும் இதுதான் சரியான நேரம், இந்தியன் மார்க்கெட்டை கெடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ப்ரெஷர் கொடுத்து கீழே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரும் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இப்போதான் சமீபத்தில் ரொம்ப நாள் கழிச்சு வந்து தொட்டான். நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த ஒரு ஷேர் நீங்கள் யார் எடுத்தாலும் முதல்ல அந்த ஷேர் திரும்பி வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடக்கூட கெப்பாசிட்டி முதல்ல வேணும். அப்போ தான் நீங்கள் கீழே வாங்கினதுக்கு ஒரு 4-5% லாபம் என்பது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இது வந்து கடைசிக்கு இது நடக்கணும். இதுக்கு கூட உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா தயவுசெய்து அந்த ஷேர் பக்கம் போய் தலை வச்சு படுத்துறாதீங்க. நீங்கள் போய் ஒரு ஷேரை எடுக்கிறீங்க, அவன் திரும்பி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட வந்து தொடர்றதுக்கு அவன் லாய்க்கு இல்லைன்னா அப்புறம் அவனை ஏன் போய் எடுக்கிறீங்க? சரி, சில பேர் என்ன நினைப்பாங்க, திரும்பி வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொடர்றது மட்டும் இல்லை, அதனுடைய உச்சியவே போய் திருப்பி தொடக்கூடிய திறமையெல்லாம் இருக்கக்கூடிய பங்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அதுலாம் ஏகப்பட்ட பர்சன்டேஜ் என்பது அவங்க நினைச்ச மாதிரி வந்ததுன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சரி, பேக் டு த மேட்டர். ஸோ கரெக்டாக இந்த கரடிகள் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்ட உடனே எப்படா அவன் தொடுவான், ஷார்ப்பாக நம்ம உள்ள இறங்கி செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு உட்காந்துருப்பானுங்க போல. இனி கரடியினுடைய ராஜ்யமாக தான் இன்றைய தேதி வரைக்கும் இருக்கு. என்னைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டானோ அன்னைக்கு தான் சிரிச்சு பேசக்கூடிய நிகழ்வு வரும். தலைவா இன்னொரு ஆம்லெட் போடுங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொஞ்சம் சோகமாக சில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. யாருங்க அப்படின்னு பார்த்தா இந்த மதர்சன் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2024 ஹையை பாருங்க, இவனுக்கெல்லாம் திறமை இருந்திருக்கு, தன்னுடைய ஹையை திருப்பி பிடிக்கக்கூடிய திறமை. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 95% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்ப 50,000 ரூபாய் போட்டிருந்தாவே இவன் லட்சாதிபதி பண்ணி விட்டுருந்துருப்பான் 2 வருஷத்துக்குள்ள.
ஸோ அப்படி கீழிருந்து மேல் நோக்கி ஹையை வந்து தொட்டிருக்கக்கூடிய பங்கு ஏற்கனவே ஒரு முறை ஆம்லெட் போட்டு தான் கீழே விழுந்திருக்கான். மறுபடியும் இன்னொரு ஆம்லெட் போட்டுறாதே, தொடர்ந்து முன்னேறு அப்படின்ற மாதிரி தான் பல ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் தற்போதைக்கு இந்த பங்கு என்பது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 150 தாண்டி மேலே போயிட்டான்னா நல்லா இருக்குமேனு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வேறு என்ன தகவல் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் ஷேர்ல பெரிய சர்ப்ரைஸ் வருமா வராதா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைய தேதியில அதுல என்ன ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிடெண்ட்லாம் பர்ஃபெக்டா கொடுத்துட்டு வந்துருது இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு ஷேர். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரிம் டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து எந்த தேதியில கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக அவங்களுடைய போர்டு மீட்டிங் என்பது ஜூலை 15 என்பது நடக்கிறது. அப்படி நடக்கும்போது கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் ஜூலை 21 என்பது ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் பெரிய சர்ப்ரைஸ் ஏஞ்சல் ஒன் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஒன்னுக்கெல்லாம் தன்னுடைய பழைய கையை வந்து திருப்பி தொடக்கூடிய திறமை 4 முறை இருந்திருக்கு. பல பேர்த்துக்கு வந்து 40 மாசம் ஆயுமே இன்னும் திரும்பி தன்னுடைய பழைய கையை தொட முடியாத பங்குகள்லாம் இருக்கு. ஸோ பங்குகளை கரெக்டாக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே லட்சாதிபதி ஆவது என்பது எளிதிதான். ஆனா அதுக்குன்னு சும்மா 10,000 ரூபாய் போட்டு லட்சாதிபதி ஆகிறதெல்லாம் வந்து ஏதாவது ரேர் கேஸ் தான். இந்த ஏஞ்சல் ஒன்ல வந்து பணத்தை சமீபத்துல தூக்கி போட்டிருந்தா கிட்டத்தட்ட 65% ஏறி இருக்குன்னா அப்ப கணக்குப்படி சும்மா இதை 10,000 ரூபாய் போட்டிருந்தா லட்சாதிபதி ஆயிருக்க முடியாதா? முடியுமா? கிடையாது. நண்பர்களே, இன்னொரு செய்தி, இந்த இந்தியன் ஹியூமே பைப் கம்பெனி அப்படின்றதுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான கம்பெனி. இவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 3 ஆகஸ்ட் வருது அப்படின்றது ஒரு முக்கிய தகவல். ஸோ அந்த 3 ஆகஸ்ட்டை ஒரு மையமா வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து தன்னுடைய பழைய ஹையை நோக்கி வருமா அல்லது தன்னுடைய பழைய நோக்கி லோவை நோக்கி வருமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இவன் சும்மாவெல்லாம் இல்லை. 2025 இருந்து இந்த பங்கினுடைய விலை மிகப்பெரிய வாலட்டிலிட்டியிலே தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் போகும் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா, இந்த நாக் பேக்கேஜிங் அப்படின்ற ஒரு பங்கு அவங்க ஐபிஎல் லிஸ்டிங் ஏதோ ஒரு 10% பக்கம் லிஸ்டிங் ஆகி கெயின் ஆனதுல பல பேர்த்துக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த குசும்கர் அப்படின்ற ஒரு ஐபிஓ, இதனுடைய லாஸ்ட் க்ளோசிங் டேட் ஜூலை 10. இந்த குசும்கர் வந்து உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஐபிஓவாக தற்போது தன்னைத்தானே காட்டிக் கொள்ளுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவுனா 41% ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஐபிஓ பிரைஸ் 419, ஒரு 600 ரூபா ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு இந்த குசும்கர்ல மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன செய்திகள் நண்பர்களே, கடைசியாக இந்த இன்ஃபோ எட்ஜ் அப்படின்ற ஒரு பங்கு, இவன் வந்து தன்னுடைய பழைய ஹையை திரும்பி பிடிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கு இந்த பங்கு என்பது வரணும். ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்துருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 100% கூட கணக்கு வச்சுங்களேன். அப்போ ஒரு 50,000 ரூபாய் என்பது ஒரு லட்சாதிபதியை உருவாக்கும், தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுவது போல் இருந்தால் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல சுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் சமீபத்தில் தான் ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க, நாங்கள் பணம் போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நாங்கள் இப்படியே தான் தொடர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா கடந்த ஒரு மாதங்களில் 32% இந்த நௌக்கரி என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஸோ டெக்னாலஜி ஸ்டாக்காக இருந்து மற்ற பங்குகள் கீழே இருக்கையில் இவன் திரும்பி ஏறான்னா நியூஸ் தான் நம்மளுக்கு மெயின். ஒவ்வொரு ஷேர்கள் பற்றியும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் பற்றிய செய்தி என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நியூஸை பார்த்தாவது கடைசிக்கு இது ஏதாவது ஒரு பாசிட்டிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கடைசிக்கு நினைச்சாது பார்க்கலாம். சும்மா பணத்தை போட்டுட்டு அவனும் நியூஸ் விட மாட்டான், மேலையும் ஏற மாட்டான், நம்மளும் சும்மா உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் அது என்ன ஷேர் மார்க்கெட் வாழ்க்கை? ஸோ எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர்களுக்கும் ஏதாவது ஒரு செய்தி என்பது வந்து பெரிய அளவில் 10-20% ஒவ்வொரு மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னா தான் அது ஒரு உருப்படியான ஷேர் என்பது எனது கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.